வணக்கம் வியூவர்ஸ். நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு வந்து ஒரு துயரமான ஒரு சம்பவம். அதனுடைய நினைவுகளில் தான் நாம் இன்னைக்கு இருந்துகிட்ருக்குறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுடைய கேப்டன் விஜயகாந்த் சார், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார், அவர் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சிட்டார். மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறத விட நம்ம எல்லோருடைய மனசுலையும் அவர் நிறைஞ்சிட்டார் அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஆளுமை மிக்க ஒரு திரைப்பட நடிகர் வந்து எம்ஜிஆர். அவருக்கு அடுத்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். இவரை வந்து கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னவங்க உண்மையிலே பெரிய ஞானியாக இருக்கணும். அவ்வளவு தூரத்துக்கு மிக பொருத்தமான அந்த பட்டம் வந்து அவருக்கு, அந்த கருப்பு எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த பட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இயல்புலேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எம்ஜிஆர் ஐயாவுக்கு இருந்தது மாதிரி அந்த மாதிரி குணங்கள் எல்லாமே வந்து இவருக்கு இயல்பிலே இருந்துச்சு. ஏன்னா எனக்கு சின்ன வயசில், அது எனக்கு ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும்போதே எங்கள் ஊரில் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 200 பெட் கட்டிலோடு சேர்ந்து கொடுத்தார். அந்த மாதிரி கொடை வள்ளல் யார் போனாலும் சரி அந்த மனுஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதுதான் கருப்பு எம்ஜிஆர். என்னன்னா, சினிமாவுக்கு நான் வந்த புதுசில் எனக்கும் அவருக்குமான ஒரு பரிச்சயம் வந்து கடவுளோட செயலால் நடந்துச்சு. என்னென்னா, என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இளையபாலா அப்படின்னு ஒரு நண்பர், கருப்பு வைரத்திற்கு கவிதை பூமாலை அப்படின்னு சொல்லி அப்போ இருந்த ஜெமினி சினிமா அந்த பத்திரிகையில் வந்து அவர் விஜயகாந்த் சாருக்காக வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். அதை பாராட்டி விஜயகாந்த் சார் வந்து அவருக்கு 1 பவுனில் அப்போவுமே மோதிரம் போட்டார். இந்த நிகழ்வுகளில் வந்து சமயங்களில் சில நேரங்களில் அவரை சாரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்போ எல்லாமே என்னென்னா, சாப்பாடு. விஜயகாந்த் சார் அப்படின்னாலே வந்து பசியாக யாரையுமே அனுமதிக்க மாட்டார். உள்ளுக்கு நுழைஞ்சாலே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு வாங்க, இதுதான். சாப்பிட்டாச்சா சாப்பிட்டு வாங்க. பார்க்கவே முடியாதுங்க இந்த மாதிரி மனுஷனை வந்து. நானும் சினிமாவுக்குள்ளார கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் ட்ராவல் பண்ணிட்டேன். அந்த மாதிரி யாரையுமே பார்த்ததில்லை. சொக்க தங்கம் அப்படின்னா அவர் தான். வானத்தை போல அப்படின்னா அவர் தான். ஏழை ஜாதின்னு ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு, இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லை பாடுகிறா சின்ன தம்பின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க எம்ஜிஆருக்கு அப்புறமா மக்களோடி மக்களாக வந்து கனெக்ட் ஆகுற அந்த விஷயத்தில், அந்த விஷுவல் இன்னைக்கு கூட நீங்கள் டிவியில் பாருங்கள், அவ்வளோ அப்ரூவ்டாக பொருத்தமாக இருக்கும். அந்த மனுஷன் வந்து எவ்வளவு தூரத்துக்கு தன்னுடைய மனசில் வந்து மற்றவங்களை வந்து அவங்களுடைய துயரங்களை வந்து அவர் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கார். அதனால தான் அவ்வளோ இயல்பாக அவரால் பழக முடிஞ்சிச்சு. அந்த புன்னகையில் வந்து கள்ளங்கபடமே இருக்காது. அதுதான். இப்போ கூட நீங்கள் அவருடைய ஃபோட்டோஸோ விஷுவல்ஸ் எதுலேயும் பாருங்கள். அந்த புன்னகை வந்து அவ்வளவு தூரத்துக்கு ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு புன்னகையாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு அரசியல் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நடிகர்கள் எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் எந்த விதமான ஒரு பின்புலமும் இல்லாமல் அவரே கட்சி ஆரம்பித்து அவரே எதிர்கட்சி வரிசையில் வந்து உட்கார்ந்தார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது வந்து நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் மனதுகளை வந்து வென்ற ஒரு மனிதர். திரைத்துறையில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, அவங்கள பிடிக்காது இவங்கள பிடிக்காது அப்படின்லாம் நிறைய ஒரு இது இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவரை பிடிக்காதுன்னு யாருமே சொன்னதில்லை. எந்த தயாரிப்பாளரும் சொன்னதில்லை, எந்த இயக்குனரும் சொன்னதில்லை, எந்த சக நடிகர்களுமே சொன்னதில்லை. அப்படி தான். இப்போது வடிவேல் சார் அது வேற ஒரு கேட்டகரி. அதனால் அதை நம்ம கொண்டு வர வேண்டாம். மற்றபடி பார்த்திங்கன்னா, பொதுவாக எல்லா கலைஞர்களுமே விரும்புகிற நேசிக்கிறவர் தான் நம்ம கேப்டன்.
அந்த அளவுக்கு எல்லார்கிட்டயும் ஒரு நல்ல பேரை வாங்கி வச்சிருந்தாரு கேப்டன். இப்பவுமே கூட அவரை பார்க்கறதுக்காக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு தலைநகரை நோக்கி படையெடுத்து நம்ம கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக வந்திருக்காங்க. இதுதான் அவர் உண்மையிலேயே சம்பாதிச்ச மிகப்பெரிய சொத்து. காலம் முழுக்க புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம்ம கேப்டனுடைய பேரை வந்து அழிக்கவே முடியாது. காலம் கடந்து நிற்கிற அந்த மாமனிதனாக மாறிட்டார் நம்ம கேப்டன். கேப்டன் வந்து எனக்குமே வந்து நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக என் லைஃப் இருக்கிற வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணுவேன். கேப்டன் அதே மாதிரி என் மனசுக்குள்ளால என் உசுர் இருக்கிற வரைக்கும் நான் அவரை மனசுக்குள்ளே வச்சுருப்பேன். அப்புறமா வந்து இப்போ ஒரு சின்ன அப்டேட் ஒன்று பார்த்தேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒருவேளை விண்ணுலகத்தில் யாருக்காவது பசிச்சிருக்குமோ, அதனால தான் கேப்டன் அங்கே போயிட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு. உண்மையிலே அதுதாங்க. அப்படி தான் நினைக்க தோணுது. விண்ணுலகத்துக்கும் போய் நிறைய பேருக்கு பசியாத்துறாரு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். கேப்டன் எப்போவுமே உங்கள் வழியில் நான் இருப்பேன். நாங்கள் இருப்போம். உங்கள் நினைவு என் மனசில் இருக்கும். போயிட்டு வாங்க கேப்டன்.